Hello friends, welcome to Think Plus Win. இன்னைக்கு நம்ம யூனிட் 1ல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ். கிளாஸ் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ்னா என்னன்னா 5 பவர் 2. இந்த 5 கீழ இருக்க நம்பர் பேஸ், பவர்ல இருக்கிறது எக்ஸ்போனன்ட். இதோட மீனிங் என்ன? இந்த பேஸ் வந்து 2 டைம்ஸ் எழுதுவோம். அதுதான் வந்து 5 raised to the power of 2. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க a power 0 equal to 1. anything power 0 வந்து 1 தான். a not equal to 0. இந்த பேஸோட வேல்யூ 0வா இருக்க கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் a power minus m. இங்க பாருங்க பவர்ல நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. பவர்ல நெகட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா இது நம்ம டினாமினேட்டர்ல கொண்டு வந்துருவோம். ஓகேவா? டினாமினேட்டர் எழுதும்போது negative power வந்து positive power change ஆயிடும். a power minus m equal to 1 divided by a power m, where m is an integer. உங்க புக்ல இது தியரிட்டிக்கலா நிறைய கொடுத்திருப்பாங்க, நான் இங்க டைரக்டா எழுதிருக்கேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 power 1 equal to 2. இங்க பாருங்க பவர்ல பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு, சோ டைரக்டா 2 1 டைம் 2. 2 power 0 equal to 1. anything power 0 equal to 1. 2 power minus 1. நெகட்டிவ் பவர் இருக்கு, ஸோ இது டினாமினேட்டர் எழுதுவோம். டினாமினேட்டர் எழுதும் போது பாசிட்டிவாக பவராக சேஞ்ச் ஆகிடும். ஈக்குவல் டு 1 divided by 2. 2 பவர் மைனஸ் 2 நெகட்டிவ் பவர் இருக்கு, ஸோ டினாமினேட்டர் எழுதலாம் 1 divided by 2 power 2 equal to 1 divided by 4. நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ் யூசிங் எக்ஸ்போனன்ட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர்ஸோட எக்ஸ்பேண்டட் ஃபார்மை எக்ஸ்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5832 இருக்கு. இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் இது வந்து 1 டிஜிட்டா, யூனிட் டிஜிட் 1 10 100 1000. ஓகேவா? இது எப்படி எழுதுவோம் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல? 5 into 1000, ones tens 100 1000. ஓகேவா? next plus 8 into 100 plus 3 into 10 plus 2 into 1. ஓகேவா? இப்போ இது வந்து எக்ஸ்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். எக்ஸ்போனன்ட்னா பவர்ல எழுதணும். ஓகேவா? இப்போ 5 into 10 power 3 plus 8 into 10 power 2. எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை நம்பர் போட்டுக்கணும். ஓகேவா? plus 3 into 10 power 1 plus 2. ஓகேவா? இதுதான் நம்ம எக்ஸ்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 58.32. டெசிமல் நம்பர்ஸ்க்கு எப்படி எக்ஸ்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்கலாம். 58.32 டெசிமலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது இன்டெக்ரல் பார்ட், டெசிமலுக்கு ரைட் சைடு இருக்கிறது டெசிமல் பார்ட். ஓகேவா? இப்போ இன்டெக்ரல் பார்ட்ல இது 1s digit, இது 10s digit. 5 into 10 plus 8 into 1 plus டெசிமல் ரைட் சைடு இருக்கிறது எப்படி நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எழுதுவோம்? டிவைட். இப்போ டெசிமலுக்கு ஒரு டிஜிட் தள்ளி இருந்துச்சுன்னா டிவைட் பை 10, டெசிமலுக்கு 2 டிஜிட் தள்ளி இருந்துச்சுன்னா டிவைடட் பை 100. ஓகேவா? plus 3 divided by 10 plus 2 divided by 100. ஓகேவா? இப்போ இது வந்து எக்ஸ்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுத போறோம். 5 into 10 power 1, ஒரு 0 இருக்கிறதுனால 1 போட்டிருக்கோம். plus 8 into இந்த 1 வந்து 10 power 0 எழுதிக்கலாம். because anything power 0 1 plus 3 into இப்போ இங்க டினாமினேட்டர்ல 10 இருக்கு, இது நியூமரேட்டர் கொண்டு போனா நெகட்டிவ் வேல்யூ வரும். ஓகேவா? 10 power minus 1 plus 2 into 10 power minus 2. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.